வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரா ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் என்ன வேலைன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்டர் லில்லி அழகாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு பூ வந்திருக்குது பாருங்கள். நம்ம மிளகாய் தோட்டம் வேலை நடந்துட்டுருக்குது. இது ஒவ்வொரு நாளும் வேலை இருக்கும். புல் பிடுங்குற வேலை நடக்குது. ஏன்னா செடியை சுற்றி புல் இருந்தால் நல்லதில்லை. இது மிஷின் போட்டு அந்த மாதிரிலாம் எடுக்க முடியாது. கையால் தான் இந்த வேலை செய்யணும். ஏன்னா செடிக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. அதனால் பக்குவமாக கையை போட்டு தான் அந்த புல்லெல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணுவாங்க. மற்ற இடத்துல இருக்கிறதெல்லாம் மண்வெட்டி போட்டு வெட்டி எடுப்பாங்க. க்ளீனாக இருக்கணும் அந்த இடம். அப்படியே ஒரு புல் இல்லாமல் மண் தர மாதிரி நல்லா தெரியணும். அப்போ தான் அந்த மிளகாய் செடி நல்லா ஆரோக்கியமாக நல்லா வளரும். எந்த வித பூச்சி தொல்லை, வைரஸ் தொல்லை எதுவும் இல்லாமல் நல்லா சுத்தமாக வளரும். இப்போ அந்த மிளகாய் தோட்டத்தில் நடுவில் கிளிசீரியா மரம் இருக்குது. அந்த கிளையும் வெட்டி வெட்டி அந்த மிளகாய் செடிக்கு பக்கத்தில் போட்டு வைக்கிறாங்க. அதுவும் நல்லது தான். நிழல் அதிகமாக இருக்கக்கூடாது. மிளகாய்க்கு நல்லா வெயில் படணும். அப்போது இந்த கிளையெல்லாம் வெட்டி விட்டால் நல்லா வெயில் படும். அது மட்டும் இல்லாமல் அந்த கிளிசீரியா செடி நல்ல உரம் அந்த மிளகாய் கன்றுக்கெலாம். அதனால் பக்கத்துலேயே அப்படியே வெட்டி வெட்டி போட்டு வச்சிடுறாங்க. அது அப்படியே மக்கி அந்த மண்ணுக்குள்ளே ஊறிச்சின்னா நல்லா உரம் கிடைக்கும். அதுங்களுக்கு நல்லா இன்னும் நல்லா ஹெல்த்தியாக வளரும். அந்த வேலை தான் நடக்குது. இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குது தோட்டத்தில். பனிக்காலம் வரும் இனிமேல். அதிக பனியும் இருக்கும். சில நேரத்தில் வெயில் சுல்லுன்னு அடிக்கும். இங்கே நம்ம எப்படிப்பட்ட வெதர்னு கண்டுபிடிக்கவே முடியாது. மாறி மாறி வரும். இங்கே பாருங்கள், வெட்டி போட்டிருக்குறாங்க அங்கங்கே. அது அப்படியே மண்ணுக்குள்ளே ஊறும். அது ரொம்ப நல்லது செடிகளுக்கு. ரொம்ப பெரிய கிளையாக இருந்தால் நம்ம ஆட்டுப்பட்டிக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம். இது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால பாருங்கள் அங்கங்கே வெட்டி போட்டிருக்குறாங்க. இந்த மிளகாய் கன்றுக்கு எவ்வளோ எல்லாம் பாதுகாப்பாக செஞ்சு நம்ம எடுக்கிறோமோ அவ்வளோ நல்ல அறுவடை எடுக்கலாம். அதுக்காக தான் இவ்வளோ வேலை நடக்குது. டெய்லி தோட்டத்துக்கு ஆள் வேலைக்கு வரணும். இங்கே பாருங்கள், தண்ணி ஊற்றுறாங்க. புல்லெல்லாம் வெட்டிட்டு அப்புறம் தான் தண்ணி ஊற்றுற வேலை நடக்கும். ஏன்னா தண்ணியை ஊற்றிட்டு அப்புறம் புல் வெட்ட முடியாது, சகதியாகிடும். அப்போ வெட்ட கஷ்டமாக இருக்கும். அதனால் புல்லெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றுறாங்க. வெயில் அடிக்கிற நாளெல்லாம் தண்ணி ஊற்றுற வேலை இருக்கும். மழை வந்துச்சுன்னா ஊற்ற வேண்டியதில்லை. காலையில் ஒரு வாட்டி தண்ணி ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் 3 மணிக்கு வேலை விட்டு போகும்போது அப்போது ஒரு வாட்டி நல்லா குளிர தண்ணி ஊற்றிட்டு போயிடுவாங்க. அடுத்த நாள் வரைக்கும் தாங்கும். அதுக்காக இதுதான் இந்த புல்லுருவி செடி. இது செடிக்கு ரொம்ப டேஞ்சரான ஒரு க்ரீப்பர். இது இருந்ததுன்னா அப்படியே செடியை அழிச்சிடும். எங்கெல்லாம் பார்க்குறோமோ அதை கட்டாயம் எடுத்துடணும், இல்லைன்னா கம்ப்ளீட்டாக டேஞ்சர் ஆகிரும் செடிக்கு. இது பாருங்கள், வேர் எப்படி போகுதுன்னு பாருங்கள். இதுக்கு இந்த வேர் போய் அப்படியே பிரான்ச்சில் போயிட்டு பிரான்ச் அப்படியே கம்ப்ளீட்டாக அழிச்சிடுவது. இது விட்டோம்னா செடி செத்து போயிடுவது. அதனால் கட்டாயம் எங்கெல்லாம் பார்க்குறோமோ அதை கம்ப்ளீட்டாக போடுவோம். செடியை மட்டும் உடைக்கிறது இல்லை, வேறையும் சேர்த்து எடுக்கணும். அப்படியே நம்ம வீட்டு தோட்டத்துலேருந்து கீரை எடுக்கிறாங்க சமைக்கிறதுக்கு. இது சிகப்பு தண்டு கீரையும் இல்லை, அரைக்கீரையும் இல்லை, டபுள் கலர் கலந்த மாதிரி இருக்குது. ஃபுல் சிகப்பு இல்லை. ஆனால் இது அந்த சிகப்பு கீரை தான். இது அந்த விதை தான் போட்டோம். இது மாதிரி வளருது. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீரை கடைஞ்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஆனால் இதை நல்ல வேலை நாங்கள் முன்பாத்திக்கு போட்டதுனால இது எங்களுக்கு கீரை இருக்குது. அந்த சைடு வேலி ஓரத்தில் போட்ட முன்னாடி உங்களுக்கெல்லாம் தெரியும், முயல் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. இப்போ தான் சேஃபாக இருக்குது. தோட்டத்திலேருந்து எடுத்த காய் கீரை அறுவடை லெமன், பெரிய லெமன் எடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் சிகப்பு கீரை எடுத்துருக்குறாங்க. அது கடைஞ்சிடலாம். இப்போது இந்த லெமன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அவங்க செஞ்சு காட்டுவாங்க பாருங்கள். என்னோடய மாமியார் ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த லெமன்.
அதோட தோல் வந்து லெதர் மாதிரி திக்காக இருக்கும். அதை கட் பண்ணிவிட்டு சீவலாம். இந்த ஜூஸ் வந்து நம்ம மீன் குழம்பு இல்லைனா மீன் பொரிக்கிறதுக்கு, சிக்கன் பொரிக்க, இதுக்கெல்லாம் மேரினேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம அந்த குடிக்கிறோம்ல ஜூஸ், லெமனேட், அந்த ஜூஸுக்கு இந்த லெமன் தான் யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், சீவும் போது எப்படி வரும் தோல், அந்த தோல் வாசனையாக இருக்கும். நம்ம இந்த சிக்கன்லாம் மேரினேட் பண்ணும்போது இதை போட்டோன்னா நல்ல வாசனையாக இருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். சமைக்கும் போதும் இந்த ரவுண்டாக லெமனை கட் பண்ணி அது கூடவே போட்டு சமைக்கலாம். புளிப்பாக இருக்கும், கொஞ்சம் கசப்பு கலந்தும் இருக்கும் இதில். இது மழை டைமில் விழுந்த கல்லுக்கட்டு இன்னும் கட்டாமல் இருக்குது. இதை இன்னைக்கு நாளைக்கு நம்ம ஒரு ஆளை போட்டு அழகாக கட்டி எடுக்கணும். ஏன்னா இது கட்டிக்காரங்க வந்தால் ரொம்ப கஷ்டம் நமக்கு. இது இன்னும் சைடில் இருக்க பில்டிங் எல்லாம் டேஞ்சர் ஆகும். அது இப்படி தான் மண்ணை வெட்டி ஒவ்வொன்றா கல்லை வரிசையாக வச்சு இறுக்கமாக கட்டிடுவாங்க. கையால் தான் கட்டுவாங்க. நிறைய இடம் எஸ்டேட்டில் இந்த மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. ரொம்ப நாளாக, ரொம்ப வருஷமாக சூப்பராக இருக்கும். அந்த மழை அதிகமாக வந்ததுனால தான் சரிஞ்சிருச்சு, இல்லைனா ஒன்றும் ஆகாது. இந்த வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.